செல்வப்பிரமணியை இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பொறுப்புல நீக்க கோரி மல்லிகார்ஜுனை கார்கே வசந்ததா தகவல் வருது. அது உண்மையா சார்? அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாண்புமிகு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. அதை பற்றி நான் விவாதிக்கவும் முடியாது. அது அகில இந்திய தலைமை தெரிவிக்க வேண்டிய நிலைப்பாடு. அவ்வளவுதான் அந்த நிலைப்பாடு. அந்த ஒரு மாற்றம் இருக்குமா சார்? எதிர்பார்க்கலாமா? இல்ல, மாற்றம் என்பது மாறாதது. மாற்றம் ஒன்றே மாற்றப்படக்கூடியது. மாற்றம் என்பது தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு அவசியம் என நான் கருதுகிறேன். நாங்க சந்தர்ப்பவாதின்னு சொல்றாரு காங்கிரஸ். விசிகேவை சந்தர்ப்பவாதின்றாரு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சந்தர்ப்பவாதின்றாரு. கம்யூனிஸ்ட் கட்சி வெளிப்படுத்தி விட்டது. முதலமைச்சர் தளபதி விஜய் தலைமையில் ஒரு நல்ல ஆட்சி நடக்கிறது என்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் இருந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை 45 நிமிஷம் சந்திக்கிறார்கள். மாண்புமிகு நம்ம வைகோ அண்ணன் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களை அழைத்திருக்கிறார்கள். இதை விட வேற என்ன வேணும்? அந்த கூட்டணி RS பாரதி பேசுறாருன்னா நீங்க அவரை தான் அவரை போய் கேட்கணும். என்ன வேகம், என்ன குறைபாடு, என்ன வெளிச்சத்தின் விளைவாடு? எங்க நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட நாம ஒரு 30-40 நாளா ஆயிடுச்சு. ஆனா ஒரு சில பேர் இன்னும் ஆட்சியில இருப்பதாவே நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஜனநாயகத்தில் அது மிக தவறான கொள்கை, தவறான முடிவு. வெற்றி பெற்றிருப்பது தமிழக வெற்றி கழகம், ஆட்சி அமைத்திருப்பது தமிழக வெற்றி கழகம். அவ்வளவுதான். சரிங்க, நீங்க சேர்ந்ததுனால தானே இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னாயிட்டாங்க. நான் பல கல்லூரிக்கு போறேன், பல மாணவர்களை பார்க்கிறேன். ஆச்சரியம் என்னன்னா எல்லா மாணவர்களும் மாணவிகளும் தளபதி விஜயின் மீது தீராத பற்று கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நான் காண முடிகிறது. அது என்ன காரணம்னா ஒரு சைலண்ட் ரெவலேஷன் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மறைமுகமான தனித்துவமான புரட்சி என்பது ஒரு அரசாங்கத்தையே மாற்றியிருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 74 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய அரசாங்கம், இளைஞர்களினுடைய அரசாங்கம், யுவதிகளினுடைய அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அமைக்கப்பட்டிருக்கிற அரசாங்கத்திற்கு பல தரப்பில் இருந்தும் பொன்னான வாழ்த்துக்களை கிடைத்திருக்கிறது. இந்த நேரத்தில் பத்திரிகையாளர்கள் சார்பாக, மதுரை மாமன்றத்தின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.